நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். மதுரையில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வருகிறது என்று பேசிவிட்டு அதை தன்னுடைய கண்டுபிடிப்பு என்று நினைத்துவிட வேண்டாம் என்றும் பேசியுள்ளார். இங்கே புயல் மழை மக்கள் வாழ்றாங்க. நம்ம கலைஞர் முதலமைச்சர் 86 வயசுல சரியாவுடைய ஆடை கொஞ்சம் தூக்கலா இருக்க, படம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தூக்கலா இருக்க சினிமா. அப்பவே கும்பி நீங்க பாத்தீங்கன்னா கும்பி எரியுது குடல் கருகுதுன்ற மாதிரி அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். இவர் என்ன சரி மாநாட மயிலாட பாப்பாருங்க, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். துறையிலிருந்து ஒரு தவறு வரக்கூடாது. சிறு தவறு பத்திரிகையிலயோ ஊடகத்திலே வரக்கூடாது. வந்தா உடனே சீட்டு பேப்பர்ல எழுதி உடனே அம்மா அறைக்கு வர சொல்லிடுவாங்க. சேம்பருக்கு, முதல்வர் சேம்பர். என்ன உன் தரையப்பட்டி வந்திருக்கு, எதனால? அது யாராச்சும் ஒரு பெண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த அமைச்சர் இது பண்ணாரு, அந்த அமைச்சர் என்னை ஒரு மாதிரி பேசினாரு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், சீட்டு கிழிஞ்சது. கோட்டையிலிருந்து போறதுக்கு அவனுக்கு கொடி இருக்காது, கார் இருக்காது. அதாண்ட பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தது. ஒரு அமைச்சருக்கே இந்த கதி என்றால் அதிமுக நிர்வாகிகள் என்ன பாடுபடுவாங்க. அன்னைக்கு புறப்பட்டதான் கும்பதான் என்கிறாள். இன்னைக்கே பாருங்க, அந்த நடுக்க இன்னைக்கும் போகல. கர்ப்பப்பையில உற்பத்தி ஆகிற கிருமி, அது அந்த சின்ன பிள்ளையிலிருந்து பயன்படுத்துறாங்க பாருங்க, 3 நாள், மாசத்துக்கு 3 நாள். அந்த பொருள் சுத்தமாக இல்லாதனால அந்த பொருள் மூலமாகத்தான் கிருமிகள் உள்ள போய் ரத்தம் நல்லா இருக்க வரைக்கும் அது ஒண்ணுமே செய்யாது. அந்த 50 வயசு 55 வயசு குறைஞ்ச பிறகு, வயசான பிறகு, ரத்தம் குறைவான பிறகு பார்த்தா அந்த குழந்தை அவங்களுக்கு புற்றுநோய் வருகிறது. உலக சுகாதார மையம் சொன்னதுங்க, நான் சொல்ல, இந்த செல்லூர் ராஜு சொல்லல. எப்பா என்னைய ஓட்டிடுறாங்க, நான் சொல்லல. புது நாளைக்கு போடுவாங்க, ராஜு ஒரு புது கண்டிப்பிடிக்கு போயிடும் அப்படின்னு. நம்ம ஓட்டுறதுல நம்ம டிவிக்காரங்க மாதிரி சிரிச்சு சிரிச்சு சிரித்து சிரித்து என்னை சிறையில் எடுத்தார் அப்படி தலைவர் பார்த்தல வாரு. தலைவர் சரோஜாதேவி பார்த்து சிரித்து சிரித்து என்னை சிறைப்படுத்தாங்க. அந்த பாட்டை இல்ல, அந்த படத்துல மாதிரி நம்மளை சிரிச்சு என்ன பண்ற, அதை வாங்கி ஏதாச்சும் நம்ம சொன்னதுன்னா வேற இருக்கும், வேற எதை போட்டுருவாங்க டிவிக்காரங்க. நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.